மிரட்டூர் கிராமத்தில் இருக்கிற பாளையத்தம்மன் கோயில் வந்து ஒயர் அறுத்துருக்காங்க, மோட்டர் திருடிருக்காங்க. எங்களுக்கு யாருன்னு எதுன்னு தெரியல. நாங்களும் சரி சாமி தானேன்னு சொல்லி நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஆனால் இங்கே நிறைய தப்பு நடக்குது. இப்போ 1 இல்லை 2 இல்லை 3 4 வாட்டி நடந்திருக்காங்க ஐயா. நாங்கள் இது தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள மிரட்டூர் கிராமத்தில் அடுத்தடுத்து 2 கோவில்களில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் பக்தர்களிடையும் பொதுமக்களிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தப்பு பண்ணவங்க யாரு, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கண்டுபிடிச்சு விட்டார் மாதிரி முதல் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். மிரட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கரைகண்ட முக்தீஸ்வரர் ஆலயத்தில் வழக்கம் போல் காலை பூஜை நடத்துவதற்காக பூசாரி கோவிலுக்கு வந்தார். அப்போது கோவிலின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதையும் ஆலயத்திற்குள் பொருட்கள் சிதறிக் கிடந்ததையும் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து ஆலயத்திற்குள் சென்று பார்வையிட்ட போது பித்தளையால் செய்யப்பட்ட பூஜை பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்கள் மர்ம நபர்களால் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் அருகில் அமைந்துள்ள பாளையத்து அம்மன் ஆலயத்திலும் இதேபோன்ற திருட்டு நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டது. அங்கும் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பூஜை பொருட்களுடன் குடிநீர் மோட்டாரையும் திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே கிராமத்தில் குறுகிய கால இடைவெளியில் 2 கோவில்கள் குறிவைத்து திருட்டு நடைபெற்றிருப்பது பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் மீஞ்சூர் காவல்துறையினர் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கோவில்களில் சேதப்படுத்தப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு திருடப்பட்ட பொருட்கள் குறித்த விவரங்களையும் சேகரித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கண்டறியும் வகையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவங்களால் மிரட்டூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரங்களில் காவல் ரோந்து பணியை அதிகரிக்கவும் கோவில்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மீஞ்சூர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்து திருடப்பட்ட பொருட்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் இந்த சாமிக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவோம். நானே வைப்பு 2 பேரும் மாற்றி மாற்றி அபிஷேகம் பண்ணுவோம். நான் நேற்று காலையில் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது மணி 8:30 8:00 ஆயிடுச்சு. நான் கதவை தாழ்பால் போட்டுக்கின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். வீட்டுக்கு கிளம்பி நான் வேலைக்கு போயிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து லைட்டு போட வந்திருக்காங்க. லைட்டு போட வந்தால் கோயில் கேட்டு திறந்துருக்குது, சைடில் அறுத்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி போல் வந்து அப்பாவோட பித்தளை பாத்திரம், தாம்பூல தட்டு, சொம்பு இதெல்லாம் களவாடி இருக்காங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதே போல் மிரட்டூர் கிராமத்தில் இருக்கிற பாளையத்தம்மன் கோயில் வந்து ஒயர் அறுத்துருக்காங்க, மோட்டர் திருடிருக்காங்க. எங்களுக்கு யாருன்னு எதுன்னு தெரியல. நாங்களும் சரி சாமி தானேன்னு சொல்லி நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஆனால் இங்கே நிறைய தப்பு நடக்குது. இப்போ 1 இல்லை 2 இல்லை 3 4 வாட்டி நடந்திருக்காங்க ஐயா. நாங்கள் இது தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அந்த தப்பு பண்ணவங்க யாரு, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கண்டுபிடிச்சு விட்டார் மாதிரி முதல் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன்.